இவ வருது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அடுத்து இந்த பள்ளத்துக்குள்ள வந்து இந்த லொரி வந்து விழுந்துருக்குது. இந்த பள்ளத்துக்கு விழுந்து தான் வந்து மேலே தூக்கி இருக்கிறாங்கன்னு இந்த சொல்லி அந்த அண்ணா சொன்னார். நாங்கள் இன்றைக்கு சிக்கன் சாப்பாடு எடுத்துக்கிறோம். பாருங்கள் அதில் சிக்கன் இருக்குது, பருப்பு. அப்படியே நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுரலியாக்க போகிறோம். நம்ம பாருங்கள் இனிவில் தெரியும், எங்களோட வீடு தெரியும். பாருங்க அப்பா ரெண்டா அப்பா கூப்பிட்டு காயாட்டுங்க, ஃபோன் பண்ணுங்க அப்பா ஃபோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இதுக்கெல்லாம் அந்த பொடியெல்லாம் கத்துவாங்க, ஊன்னு சொல்லி கத்துவாங்க. பாருங்கள் நீர்வீழ்ச்சியை பாருங்கள் எப்படி கண்டு. ஆமாம், வணக்கம் எல்லோருக்குமே வந்து காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கொழும்பில் நிற்கிறோம். கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டல்லாம் நிற்கிறோம். ஈஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்லாம் நிற்கிறோம். எல்லோரும் வலிக்கிட்டு ரெடியாக நிற்கிறோம் பாருங்கள். ஓகே, நேற்று அங்கே வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து கொழும்பில் ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது லோட்டஸ் டவர் தெரியும். ஒரு தடவை பார்க்கல, நான் மட்டும் ஒரு 2-3 தானே போயிருக்கிறேன். தம்பியாக்களும் பார்க்கல, அம்மாவும் பார்க்கல. ஸோ அவைக்கு லோட்டஸ் டவர் அவருக்காக காட்டி கொண்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுரலியாக்கு போகிறோம். ஓகே, நுரலியாக்கு போய் அங்கே போய் ஃபன்னாக போகிறோம். இன்றைய விளக்கம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு நுரலியாலையும் வந்து என்னென்ன அட்டகாசம் செய்கிறோம்ன்றது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக யாராவது எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ அமர்த்தி விடுங்க. இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டுனா இங்கே பசிக்குதா இங்கே பாருங்க. அவளை தொப்பி போட்டுக்கொண்டு பெரிய ஃபன் காட்டிக்கணும். சிச்சன் சிச்சி வயது ஆயும் தெரியுங்களா? சிச்சன் சிச்சி எங்கே போகிறீங்களா? இப்போ லோட்டஸாக பார்க்க போகிறீங்களா? பார்க்க போகிறீங்களா? எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். ஓகே, வலிக்கிட்ட போகிறோம். வலிக்கிட்டு சாப்பிடணும். இப்போ காலம் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு அப்படியே லோட்டஸ் டவருக்கு போகிறோம். இப்போ காருக்கு ஏறிட்டேன். இப்போ பாருங்க, காருக்கெல்லாம் மாறி மாறி சண்டை நடக்குதுன்னா கண்ணாடி இங்கே இவர் ஒருத்தர் கண்ணாடி போட்டுருக்க திரும்ப இருக்கா இங்கே இவ வருது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. நீ அடுத்த வரும் கண்ணாடி போடலையா? கண்ணாடி ஒரு பெரிய வார்டு. ஓகே ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பொம்பலப்பட்டி, இந்த பீச் சைட் பாருங்கள். இன்றைக்கு அதிகாலை இப்போ 8:20 நேரம். நல்லா இருக்குது, நல்ல கிளைமேட். மழை வரப்போ உலகண்ணே. இங்கே பாருங்கள், இது பீச் சைட். நல்ல கடல் அலைகள் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. அதிகாலையில் நிறைய பேர் வேலைக்கு போய் வந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ 8:30 கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு. இது ரோட்டு கொஞ்சம் மூடக்கூடிய கிடக்கு. 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக நகர இல்லாது. கொழும்புனாலே இப்போ பெரிய பெரிய கட்டிடங்கள் அழகாக இருக்கும். இதில் இப்போ தென்னை மரம் நிற்கிறது நல்லா அடிவாக இருக்குது. இல்லை தென்னை மரம் அன்றைக்கி இங்கே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்காய் இருக்குது, பனைமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. வர மயக்கு. ஓகே, நாங்கள் இப்போ வெள்ளவத்தையில் இருக்கிற இந்த காந்தி லாட்ஸ் இந்த கடையெல்லாம் சாப்பிட போகிறோம். சைவ கடையில் சாப்பிட போகிறோம். இங்கே தான் மேலே ஓடும். என்ன சாப்பிட்றது? வடை எவ்வளோ பெரிய வடை வேணும்? ஓட்ட வடை இல்லை, பங்கிட்டு வைப்போம். அப்புறம் ஒடியப்பத்தை சாப்பிடுவோம். அப்படியே அதுக்கு தோசை வந்துருந்தானே. ஓகே, அப்படியே விடுங்க. பாதி வடையாங்கால வடையை மட்டும் நீ சாப்பிட. வடை அரைவாசி வேறே இல்லையே. பாருங்க எப்படி இருக்கணும் சாப்பாடு. பேப்பர் தோசைக்கு 2 சட்னி வருவாங்க. சரி, ஒன்று கார சட்னி, அதில் ஒரு வளைச்சோறு, அப்படியே ஒரு வளைச்சோறு, அப்படியே மற்ற சம்பளம் தருவாங்க. இந்த சம்பல் இதுலேயே ஒரு பிடிச்சது. அது கூட பிளேட்டில் போட்டு சாப்பிடுறது. இந்த பிளேட்லேயே இருக்கக்கூடாது. 2 சட்னி இருக்கும். கார சட்னி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மற்ற சம்பளம் சாப்பாடு சூப்பர். காலமாக சாப்பாடு சூப்பர். ஓகே, நாங்கள் வந்துட்டோம் தாமரைக்கூடத்துக்கு. ஆமாம், இங்கே இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 1.5 கோடி முடிஞ்சுது. 1.5 கோடியோ 1.5 கோடி முடிஞ்சுது. 1.5 கோடி முடிஞ்சுதா? ஆமாம் ஆமாம், இது சைனாக்காரன் கட்டினது 1.5 கோடி முடிஞ்சது தெரியுமே. ஓகே, இப்போ உள்ளுக்கு போய் டிக்கெட் எடுக்கணும். வந்து விட்டோம் கொழும்பு லோட்டஸ் டவர்.
ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. லோட்டஸ் டவர் போகிறோம், மேலே பார்க்க போகிறோம். 4 தான் வச்சுங்க, கையில் வச்சுங்க. இல்லைங்க அம்மா அங்கே சுற்றி எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டு நான் வீடியோ எடுக்குது. நல்லா அழகாக இருக்குது. இவங்க க்ளீன் பண்ணுறதுல போட பாசியாக கிடக்குது. அம்மா இதுதான் சைனாக்காரன் கட்டின பில்டிங்க. 1.5 கோடி அம்மா. கடன் வாங்கி கட்டினவங்க இன்னும் கொடுக்கல. ஓகே, லெஃப்டில் போடுறது. என்னடா இருட்டாக கிடக்குது. வா வந்தேன், நான் மறந்து போச்சு அதில் போகிறது. வா இங்கே உள்ளுக்க டிவி போட்டு கிடக்கு. இவ்வளோ ஒரு தியேட்டர் மாதிரி தானே. என்ன ஏதாவது இதுக்கே ஒரு படத்தை போட்டு பார்க்கலாம் மேடம். இங்கே இருக்குது லெஃப்ட். நாங்கள் இப்போ நிற்கிறோம் லோட்டஸ் டவருக்கு மேலே போகிறோம். லெஃப்ட்டில் போகிறோம். இந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருக்கொண்டு போய் சுருக்கொண்டு வந்துடலாம். எத்தனை மாடி போகணும்? ஆ நல்லா குயிக்காக போகுது. 5 7 2 குடிக்கணும் போது. அம்மா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெரியும். எங்களோட வீட்டை பார்க்கலாம் தெரியும். அப்படியே அப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க உங்களோட மனுஷனுக்கு. அம்மா பாருங்க, இனிவில் தெரியும், எங்களோட வீடு தெரியும். பாருங்க அப்பா நின்றா அப்பாவை கூப்பிட்டு காய காட்டுங்க. ஃபோன் பண்ணுங்க அப்பாவுக்கு. ஃபோன் பண்ணி போட்டு அவட வரத இங்கே நிற்கிறேன்னு கையை காட்டுன்னு சொல்லுங்க. இங்கே இதில் எல்லாம் எழுதுறாக்களுக்கெல்லாம் கூட ஃபைன் போட்டோம் தெரியுமோ. இதெல்லாம் எழுதுறாக்களை வலே வலே அந்த பாருங்க. இந்தியா தெரியுது, அமெரிக்கா தெரியுது. ஆமாம், ரெயின் போகுதா? ரெயின் போகுது. இங்கே கீழே ரயில்வே ஸ்டேஷன். அது ரயில்வே ஸ்டேஷன் தான். என்ன படியா இருக்கேன்னு அங்கே கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயில் ஒன்று இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஃபேக்ட்ரியல் இருக்குது. இப்போ வா கிட்ட கிட்ட இருக்க நல்லா இருக்குது. சார் மணியா என்ன காபர் இது காபர். வாடி அடுங்க ஷூட்டிங் அப்படியே ஃபோட்டோ வாடி அடுத்து இருக்குதா? ஆமாம் ஆமாம். அப்பாவுக்கு ஒரு காய் சொல்லுங்க. நினைவில் நினைக்கிறேன் காய். ஓகே நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ வடியாக இருக்குன்னு சொல்லி. கூவ மரமே கிடக்கு. வா வாட் அ பியூட்டி பியூட்டி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாருங்க நிறைய டூரிஸ்ட் வந்து நிற்கலாம். பாருங்க இவ்வளோ கட்டிடங்கள் இருக்குன்னு பாருங்க. அப்படியே குட்டி 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 குட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. என்ன பாரு இது இந்த இதை பாரு இவ்வளோ வடியாகன்னு சொல்லி. அங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வேறுங்க இவ்வளோ இதில் பேர் இருக்குன்னு. சஜித் அக்ரா ஆதன் இவ்வளோ பேர் இவ்வளோ பேருக்குமே போலீஸ் பிடிக்கணும்.
ஒருக்கா நடந்து எல்லாம் பேர் எழுதி எல்லாரும் பிடிச்சி தண்டு எழுதி நாக்களை பார்த்து கேமராவில் பார்த்து பிடிச்சவங்க இந்த பாருங்க ஹாட்டெல்லாம் போட்டு வெளியே விட்டுக்கிட்டாங்க. இதுக்காகத்தான் இந்த ஸ்க்ரீன் போர்ட் வந்து வச்சிருக்குது பாருங்க. அதில் வந்து இதை கொண்ட காடி போட்டாங்க, அங்கெல்லாம் உடைஞ்சிடாக்கு மாறி சூட்டி நடக்கு ரெண்டா பழங்க இல்லை. மக்களை பாருங்க, லோட்டஸ் டவர்லேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதில் நான் ஜூம் பண்ண வேண்டாம், ஜூம் பண்ணுறேன். இதில் பாருங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. இங்கே பாருங்க, ஜூம் இங்கே பாருங்க, பாஸ்கெட் பால் விளையாடின நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்ததாக இந்த வீட்டை பாருங்கள், கார்டனை பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த டிசைனாக நல்லா இருக்குது. வாவ், இதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி போகணுன்னு சொல்லி சொன்னால் வேறு மாதிரி எடுக்கலாம். நல்லா இருக்கு, அப்படியே மணியாக இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது, நைஸ். நாங்கள் லோட்டஸ் டவர் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ கீழே வந்து மயிலை ஓடிக்கிறோம். அப்படியே நூறலியாக்க போகிறோம். அதான் வரையில இல்லை, அப்புறம் என்ன இருக்குது. ஓகே, இப்படியே நூறலியாக்கு பயணம் விளைக்கிற போகிறோம். இடையங்க பார்த்து மதிய சாப்பிட்டு நூறலியாக்கு போவோம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிசாவளை தாண்டி போய்க்கு நிற்கிறோம். பாருங்க, இந்த பக்கங்கள் வந்து அழகாக இருக்குது. நல்ல பெரிய ஒரு கரண்ட் போகுது, லக்ஸவான கரண்ட் போகுது, வயர் கரண்ட் லைன் போகுது. நல்லா இருக்குல்ல இந்த சீனரி, நல்லா இருக்கு. என்ன செமையா இங்கே நல்ல மரங்கள், பெரிய பெரிய மரங்கள். இங்கே இங்கெல்லாம் போக ஃபுல்லாக மரங்களும் மலைகளும் நல்லா இருக்கும். நல்ல பாட்டு, புது பாட்டுலாம் போடுங்களா அப்பா. மக்களே பாருங்க, எங்களுக்கு பக்கத்துல ரெயின் போகுது. இந்த பாட்டு தக்கத்தை அந்த பாட்டு போடுது. இங்க வேற லெவல் சீனா. தாலாட்டும் காத்தேவா, தலை கோதும் நிலவேவா. அடே பழைய ரெயின் மாதிரி கிடக்கு. என்ன உக்கி போய் கிடக்குற மாதிரி கிடக்கு. அது பார்த்தா ஓடுற நல்லா இருக்கு, செமையா இருக்கு. ரோஜாக்களில் பன்னீர் துளி எழுகின்றதே. தாலாட்டும் காத்தேவா. இப்போ அது ஒளிஞ்சிடுது, ரயில் ஒளிஞ்சிடுதா. நாங்கள் நிற்கிறது இப்போ இதுவும் அவிசாவலையா? இன்னும் அவிசாவல முடியலையா? பெரிய தேசம் தான். என்ன டவுனுக்கு எனக்கு என்ன அது தீம் பார்க்க நாங்கள் அப்போ வந்து அதுக்கு தீம் பார்க்க இந்தியாவில் அது ஸ்டார்டிங் நினைக்கிறேன். என்ன என்னமோ பாரு, பெரிய இடம் தானே, ரவிக்கா இருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கித்துல் கலை அப்படின்னு ஒரு இடத்துல நிற்கிறோம். பாருங்கள், இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நீ மலை பிரதேசங்கள் வந்துடுமே நீ போக. ஓகே, போய் கொண்டு வருது. இந்த கொட்டெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம். மத்தியான சாப்பாடு இன்றைக்கி இதெல்லாம் சாப்பிட போகிறோம். போய்கொண்டுக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், நல்லா இருக்கு. என்ன கிடக்கு சாப்பாடும் கறிடாக்கும் நல்ல கறிகிட இருக்கு. சோறு சாப்பிடும். 4 சோறு சொல்லு. சரி, 4 சாப்பாடு சொல்லு. அம்மாவுக்கு மரக்கறி, எங்களுக்கு மச்சது சொல்லு. என்னடா இது? டேய் மணியா இருக்கு. என்ன தண்ணி பேப்பர் வைக்கிறதாக? என்ன நல்ல டிசைனில் செய்திருக்கு பாரு, நல்ல அழகாக இருக்கு. என்ன மரத்தில் எவ்வளோ வளர்ச்சி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்குன்னு வேறு, நல்லா இருக்குது, சூப்பர். ஓகே, எங்களுக்கு சாப்பாடு வருது. சாப்பாடு சாப்பிடுவோம் தாங்க. பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கன் சாப்பாடு எடுத்துக்கிறோம். பாருங்கள், அதில் சிக்கன் இருக்குது, பருப்பு, இதில் கத்திரிக்காய் பொரியல் இருக்குது, இதில் ஒரு பால் கறி இருக்குது, போஞ்சி நினைக்கிறேன், இதில் கறி மிளகாய் சொதி இருக்குது, இதில் லிக்ஸ் இருக்குது. பாருங்கள், இங்கே சாப்பிடைக்க மேலே வந்து இந்த எப்படியான சிங்கள பகுதிகளில் வந்து இங்கே பகுதியில் சாப்பிடைக்கல அதிகமாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எண்ணெய்கள் வந்து அதிகமாக பாவிக்க மாட்டாங்க. செம்மையாக இருக்குது சாப்பாடு. ஓகே,
நாங்கள் நூலியாக போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், நாளைக்கு நூலியால் வீடியோக்கள் வரும். ஓகே, எப்படி என்ன உப்போ சாப்பிடு, அம்மாவுக்கு மிரக்கறி இல்லை. பாருங்க, நுவரெலியா 72 கிலோமீட்டர், லக்ஸபானா 12 கிலோமீட்டர் உண்டாக்கு. பாருங்க, மலை பிரதேசங்கள் எல்லாம் வந்துடுது. மலை பிரதேசங்கள்லாம் வந்துடுது. ஓடே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்ன சில்ல ஒன்றையும் காணையில் எல்லாம் மிதண்டு கிடக்குது. ஆமா, இந்த கடவுள் எப்போ நடந்துக்கு? இப்போதான் நடந்துக்கோ. எப்போ நடந்துக்கும்? இப்போதான் நடந்துக்குமோ? இல்லை. ஆமாம், இங்கே பாருங்க வேணும், நடந்து கண்ணால் இருக்கும் போடுறது. அப்படியே கிடக்கு. இது சில்லு, முன்பக்க சில்லு ரெண்டு அப்படியே வீலோட கீழே அந்த சொக்கச்சோடைய அப்படியே காண்டுடுது. கதவு இது ரெண்டு பின்பக்க கதவு. இங்கே பாருங்க, நடந்து இப்போ அப்படி 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 கிலோ அப்படியே விட்டுருக்கு. இந்த பாருங்க, பெட்டியெல்லாம் அப்படி கூணமானதா கிடக்கணும். அடியண்டா அப்படி அடியா சில் அங்கே கிடக்குது. ஆமாம், என்னடாப்பா இது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் பீஸ் பீஸாக போய் கிடக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளம்னு சொல்லி நல்லா இருக்குது. மலை பிரதேசங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. இது என்ன இதுக்குள்ளே ஏதோ ஆமாட்ட சரி நிலச்சரிவு வந்திருக்குது. அப்படியே பாருங்க கீழே கீழே. அட ஹாதி கீழே விழுந்துருக்கும். ஒரு போல தூக்கி வச்சுக்காங்களோ தெரியல. ஏன்னா எல்லாம் அப்படியே விழுந்துவாங்க கீழே. கண்ணாடி எல்லாம் கிடக்குங்க, கண்ணாடி எல்லாம் கிடக்குந்தா. ஆமாம், சம்பவம் தான். பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, தொடர்ந்து பாருங்க, நொழியாக போய்கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குது, இடங்கள் எல்லாம் வழியாக ரசித்து போய்கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குது இடம். பாருங்க, கீழே விழுந்து கீழே இந்த பள்ளத்துக்குள்ள வந்து இந்த லொரி வந்து விழுந்துருக்குது. கண்டெய்னர் கீழே விழுந்துருக்கு. இந்த பள்ளத்துக்கு விழுந்து தான் வந்து மேலே தூக்கி இருக்கிறாங்கன்னு இந்த சொல்லி அந்த அண்ணா சொன்னார். ஓகே, தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. செம்மையாக இருக்குது இந்த இடம். என்ன ஃபோட்டோ எடுக்க மணியாக இந்த இடம் செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சும்மா தெரிக்குதில்ல. நல்லா இருக்குது, நல்ல பாலம், நல்ல உயரமானது இருக்குது. லக்ஷமான பக்கத்தில் லக்ஷமானதான் இந்த இடம். நல்ல பாரு, நல்லா இருக்கு, நல்ல உயரமாக இருக்குன்னு. ட்ரை பண்ணவா? ஃபோட்டோ எடுக்கவா? இதில் தம்பியாக்கள் ஃபோட்டோ எடுக்க போயிடுமா? எடுத்துட்டு வாங்க. நான் நினைக்கிறேன் போகிறதுக்கு வெற்றில கடை வைக்கலாம்னு. நம்ம என்ன சாப்பிட்றீங்க? அப்புளா? வசதி தான். என்ன யார் வளர்த்தது? என்ன அது? நாங்கள் வேற எங்கே கத்தினா என்னென்னு தான் கண்டுபிடிச்சோம். நல்ல இடம், என்ன செம்மையாக இருக்கு. நானும் பாரேன், நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். என்ன செய்யறாங்க? எப்படி இடம்? நல்லா இருக்கா? செம்ம பிளேஸ். ஓகே, நாங்கள் இப்போ நுவரெலியா பயணத்தில் 140 கிலோமீட்டர் கிடக்குது. கொட்டக்கலை அப்படின்ற சொல்லி ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த சுரங்கம் பாருங்கள், கொட்டக்கலை சுரங்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, வேறு மாதிரி இருக்குது. வாவ், கொட்டக்கலை சுரங்கம் பாருங்கள். மேலே போட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த படிகள்லாம் கத்துவாங்க, ஊன்னு சொல்லி கத்துவாங்க. வேற மாதிரி நல்லா இருக்கு. என்ன செம்ம சீன். நெஞ்ச ஃபுல்லாக தேயிலை தோட்டம் அசலாக இருக்குண்ணே, நல்லா இருக்கு இங்கே. ஆமாம், இன்னும் வடிவாக இருக்குண்ணே தேயிலை தோட்டங்களே. இங்கோல சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. எப்போ வந்தாலும் அந்த பச்சை பசைன்னு இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்க. சூப்பர், வேற லெவல் நல்லா இருக்குண்ணே. இங்கே பாருங்க, அற்புதம் பாருங்க. போகிற வழியில் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று பார்த்தேன். இந்த இடம் பாருங்க, ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை பாருங்க, இல்லை டூரிஸ்ட் எல்லாம் வந்துக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரர் நிற்கிறாங்க. பாருங்கள் நீர்வீழ்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஆமாம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நான் போஸ்ட் கொடுக்குறாரு, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரா? இங்கே பாருங்கள், அந்த நீர்வீழ்ச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. அப்படியே பச்சை பசிரண்டு எவ்வளோ அழகாக இருக்கு. ஆப்பா, செம்மையாக இருக்குது. ஆஹா.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீர்வீழ்ச்சியை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், அழகாக இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். அப்பா அதில் போய் இல்லைம்மா, அதில் ரெண்டு போட்டு விடுங்க வாட்டி. நல்லா என்ன வித்தியாசமாக இருக்குது, சூரியன் இது மாதிரி என்ன சுற்றுறதா? சுற்றுறது இது ஏண்ணா சுற்றுறது தானே, அதனால சரியான வெயிட்டாக இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட், வேறு லெவல். இந்த இடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, நல்லா வியூ பாயிண்ட் உண்டு. ஃபோட்டோ ஷூட்டா இங்கே பாருங்க, மற்ற கையும் வைங்க, நாடியில் வைங்க. ஆஹா, ஓகே ஓகே. இங்கே பாருங்க, வழியாக கண்ணை சிப்பிட்டு. ஓகே, நாங்கள் இப்போ நுவரலியாக வந்துட்டோம். சொன்னால் இந்த கொட்டெல்லாம் நிற்கிறோம். இங்கே தான் வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நிற்க போகிறோம். தங்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரலியாவில் பார்க், போட் ட்ரைவ் எல்லாமே வந்து சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நாளைக்கு நுவரலியாவிலேருந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம். இன்றைக்கி இங்கே தான் வந்து தங்கி நிற்கிறோம். இந்த ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே தமிழ் ப்ரோஸ் நடைப்பயணத்தில் வந்து இந்த ஹோட்டலில் வந்து நுவரலியாவில் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம். நாளை சந்திப்போம். பாய்.